பாட்டும் ஒரு பாட்டிடுதே கண்ணால் கண்டால் முன்னால் மறைகிறேன் பக்கம் வந்தாக்கா அனல் பார்வை போல முன்னாடியே அன்பால் தாடி நானும் கேட்கிறேன் நீ தருவேன் நான் சந்தோஷமா எழுதி பாடுறேன் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவென வள்ளுவனின் வாக்கு ஒரு பெண்ணாக பிறந்து விட்டால் போதுமா ஒரு பெண்ணாக பிறந்து விட்டால் அச்சம் மனம் ஞானம் பயிர்ப்பு என்று சொல்லக்கூடிய 4 வகை குணங்களோடு பிறத்தல் வேண்டும் ஆமாம் இது இந்த இடம் இதுதான் வானவராயன் கோட்டை என்று சொல்லுவார்கள் இந்த வானவராயன் கோட்டையில் வானவராயனுக்கும் வீரவல்லிக்கும் ஒரே மகள் ஒப்பற்ற மகள் எனது பெயர்தான் அருணாட்சி அருணாட்சி என்று சொல்லுவார்கள் இருந்தாலும் தாய் தந்தையை பார்க்க வேண்டும் அருகில் இருக்கக்கூடிய காவலனை பார்க்க வேண்டும் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் காலம் சென்ற ரமேஷ் என்று சொல்லக்கூடிய அருமை பெயராலே இப்பொழுது ஒரே ஒரு பாடல் ரமேஷ் ஐயா கண்ணே நவமணியே உன்னை காணாமல் கண்ணூரங்குமோ நவமணியே உன்னை காணாமல் கண்ணூரங்குமோ ஆயிரம் அருமருமாய் போட்டாலும் வசமுள்ள பிச்சு எனக்கு வாய்க்காது எக்காரும் கண்ணே நவமணி உன்னை காணாமல் கண்ணுறங்குமோ
வாய்க்கும் மதமுள்ள பிச்சு எனக்கு வாய்க்காது எங்காலும் கண்ணே நவமணியே உன்னை காணாமல் கண்ணு இருந்தாலும் நான் வந்து மிக நேரமாகிவிட்டது. அருகில் இருக்கக்கூடிய காவலனை பார்க்க வேண்டும். டீ மாங்குத்தி காராமணி காராமணி ஏண்டா அப்படியே வந்தது வராம அப்படியே ஆம்பளைக்கு கோவம் வர மாதிரியே வருது. இல்ல நான் சுத்தமான போட்டா இப்ப நான் சொன்னா இப்போ ஆம்பளைக்கு வர மாதிரி வருதுன்னு சொல்றியா? என்ன பார்த்தா ஆம்பளையா தெரியல? யாரு ஆம்பளை? ஆமா நீ ஆம்பளையா? ஆம்பளையா நீ? மீசிய பாத்தியா? யாரு மீசி முறிக்க விட்டனா 7 உலகம் கிரு. இந்த ஊர்ல நீ மீசி முறிக்க விட்டா சுற்றுப்பட்டுல இருக்கிற 7 கிரு. ஐயால அந்த மீசியை வடிக்காத கரப்போக்கு நாயே. மை கையோட வடிச்சிட்டு வந்துரு போகுது. என்ன சேமியா பண்ணி விட்டா? ஆமா சேமியா பண்ற. நீ அழகா இருக்கிறல்ல சேமியா பண்ற கரப்போக்கு நாயே. பல்லே வளர மாட்டியா? காரி துப்புற ஒரே வாய் சாரே நாத்தனா. ஏ குடிகார நாயா? ஐயா லக்காடி நாயா? ஐயா மணித்துண்ண நாயா? ஐயா என்னடா உனக்கு? நான் குடிப்பேனா? நான் இளவரசி. ஆமா குடிப்பேனா? நீ தான் இந்த பெருசா வாங்கி ஊம்புள்ள வச்சு குடிக்கிறாள். ஐயோ எங்க உள்ள ஊம்புள்ள. ஏய் மூடுறா வாய. பசங்க காலேஜ் போகுதுங்களா? என்ன தெரியுமா? காலேஜுக்கு போகுது. அங்க காஞ்சிபுரத்துக்கு காலேஜ் போகுதுங்களா? காஞ்சிபுரத்துக்கு காலேஜுக்கு போகுது. காலேஜ்ல பல்லவன் காலேஜ் இல்ல படிக்க போகுது வேலைக்கு போகுது பாக்குறியா? இந்த மாதிரி பாட்டில் வாங்கி போதுங்க. அப்பா அம்மாவுக்கு தெரியாது தனியா குடிக்கிறதுக்கு. தனப்பெல்லாம் தானிப்பெல்லாம் குணப்பெல்லாம் குபேர சம்பத்து பெறலாம் இருந்தாலும் கொடுக்க வேண்டிய மனம் இருக்க வேண்டும். ரமேஷ் என்று சொல்லக்கூடிய அருமை பெயராலே அவங்களுடைய சின்னம்மா கஸ்தூரி அம்மையார் அவர்கள் இதோ அந்த பாடலுக்காக 100 ரூபாய் அன்பளிப்பாக வழங்கியுள்ளார். எங்களது சார்பாகவும் எங்களது கம்பெனி சார்பாகவும் நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். ஏன் என்ன கூப்பிடு? ஆமா கூப்பிடு. அப்படியே அட்டி எடுத்துக்கிட்டு என் குடிவி வா. ஆமா அரிசி வாங்கி கையில தலையில வச்சு சுமந்துட்டு வந்துரு. அரிசி மட்டும் கொடுப்பாங்க மரம். நீ ஏமாத்தி எடுத்து யாரு வாங்கி ஏதாவது செய்ய வேண்டியதானே? நீ எங்க குட்டாங்க என்ன செய்ய போற? குழம்பு தாளிக்க எண்ணெய் இல்லைன்னு சொல்றோம். ஏண்டா மராடியில கூட குழம்பு தாளிப்பாங்க. என்னாச்சு? என்னடாச்சு? என்னடாச்சு? போயிடுச்சா? போயிடுச்சா? பால் அடிச்சுக்காத. அந்த தளிச்சு மொழிக்கு பால் கிடைக்காது. என்னது போயிடுச்சு? நாளைக்கு வீட்டுக்கு போலான்னு இருந்தேன். வீட்டுக்கு போலான்னு இருந்தேன். ஆசையா இல்லாத அளவுக்கு பண்ணிட்டியா? அநியாயமா விநாயகர் மேல சிலை மேல கை வச்சுமா? விநாயகர் சிலையில கைய வச்சுட்டேன். கை வச்சிருந்தாலும் பரவாயில்ல. அவர் தும்பி கையில கை வச்சு அவர் தும்பிக்கையில கைய வச்சுட்டா. அவர் காலை பிடிச்சு மன்னிப்பு கேட்க போற. ஏந்தரா 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 காலை பிடிச்சிக்குவா. நீ யாருகிட்ட மன்னிப்பு கேட்க போற? விநாயகர் காலை பிடிச்சி கொடான கோடி மக்கள்லாம் இருக்கிறாங்க. அவங்க முன்னாடியில வேணாம், வேணாம் பின்னால போவோம். ஒரே உதையா கரப்போக்கு அடுப்பு வரலையம்மா. அடுப்பு வரலையா? இடுப்ப ஒடிச்சிருவோம் போய் அந்த மாதிரி வேலை வச்சுக்கிட்டுனா. உன்னை எதற்காக அழைத்தேன் தெரியுமா? என்ன காரணத்துக்காக அழைத்தேன் தெரியுமா? என் மனக்குறையை நான் எப்படியடா சொல்லுவேன் காவலா? நீ என்கிட்ட தான் சொல்லி நிறைவேற்றி பண்ணிக்கணும். நிறைவேற்றி வச்சுக்கணும். நிறைவேற்றி வைக்க வேண்டும். என் தாய் தந்தை இருக்கின்றார்களே. என் தந்தை யார்? 7.5 கோடி மந்திரத்துக்கு அதிபதி. ஆமா வானவராயன் என் தந்தை. ஆமா ஆனால் அல்லும் பகலும் என்னை மந்திரத்தையே ஜபிக்க சொல்கின்றார்கள். அம்மா வீரவல்லி 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 ஒரு எழுத்து மாறி போச்சு. அல்லும் பகலும் மந்திரத்தையே ஜபிக்க சொல்கின்றார்கள். ஆமா நான் வயதுக்கு வந்த பெண் அல்லவா? மந்திரத்தை ஜபிக்க முடியும். ஒரு தாவணி போட்டு மூலையில படுத்தா அந்த பாவம் யாரு சேரும்? யார சேரும்? பெற்றவங்களை தான் சேரும். பெற்றவங்களை தான் சேரும். காலகாலத்தில் எனக்கு ஒரு திருமணத்தை செய்து வைக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணங்கள் இருந்ததா? அந்த எண்ணமே கிடையாது. உள்ள பாரு பேசிட்டு நடக்குதுங்க. ஐயோ பேசிட்டு நடக்குதுங்க. சாரப்பாம்பு நல்ல பாம்பா பெண்டு நடக்கல. அது மாதிரி பெண்டு நடக்குதுங்க. வயசுக்கு வந்த பொண்ணு ஒரு மூலையில உட்காந்து ஐயோ டேய். அதனாலதான் இன்று நாளை திருமணம் செய்வார் இன்று செய்வார் என்று நான் எதிர்பார்த்த நம்பாத. இதுவரையுமே எனக்கு திருமணம் என்பது செய்து வைப்பது ஒரு எண்ணமே கிடையாது. இல்ல மந்திரத்தையே ஜபிக்க சொல்கின்றார். காலம் முழுவதும் அந்த மந்திரத்தோடு நான் எப்படியடா வாழ்வது காவலா? நீ எப்படிமா சூத்த அனுபவிப்ப?
சுகத்தை அனுபவிச்சு ஒரே வயசு மாறி போச்சு. ஆனால் இப்பொழுது நான் என்ன செய்ய போகிறேன் என்ன தெரியுமா? பண்ண போற? எனக்கான ஆடவரை நானே தேர்ந்தெடுத்துக் கொள்ள அது போகிறேன். அது இப்பொழுதே தேர்ந்தெடுத்துக் கொள்ள போகிறேன். வாய் உள்ள புள்ளதான் புளிய மரத்தை உலுக்கி போயிடுச்சிங்கம்மா. உன்னை எப்படிதான் பெற்றாங்க? தலைகீழ பெற்றாங்களா? எல்லாமே தலைகீழமா. தலைகீழ பிறந்தவங்க ரெண்டும் ஒன்று தான் கற்பனை. நீ தானே சொன்ன தலைகீழ பெற்றுட்டாங்களா? தலைகீழதான் என்னை பத்தி அப்படியே நீ புழுங்குற. நீ மரியாதை கெட்டு இந்த மாதிரி எல்லாம் நீ மட்டும் என் மேல கை வைக்கலாம். நான் வைக்கூடாதா? இங்க வாயே தம்பி, நீ அக்கா. ஐயோ என்னடா நான் தம்பி தானே, கைய வைக்க கூடாது தெரியுமா? சின்ன குழந்தை தானே. இதை என்ன இடுப்புல தூக்கிட்டா யாரு? உன்னை நான் இடுப்புல தூக்கிடும். உன்னை நான் இடுப்புல தூக்கிட்டே போடுப்பா. எனக்கு அப்பா அம்மா யாரும் கிடையாது. சின்ன வயசுல விட்டு சின்ன வயசுல விட்டு அப்ப என் இடுப்புல தூக்கி இதை பாடுறா அதை பாடுறா அதை பாடுறா இதை பாடுறா சொன்ன இல்ல. இப்ப தூக்கா அதை பாடுறா இதை பாடுறா அதை பாடுற இதை பாடுற. எங்க கை வருது? எங்கடா கை வருது? சரியா எங்க கை வருது? நீ எதுவும் பார்க்காத, உன் வேலையை நீ பாரு. டேய் மாப்பிள்ளை, எனக்கான ஆடவரை நானே இப்பொழுது தேர்ந்தெடுத்துக் கொள்ள போறேன். கூட்டத்தில் யாரு பாரு? என்னது மாப்பிள்ளை? அவன் பல்ல பாத்தியா? மாப்பிள்ளையெல்லாம் நான் பாப்பனா? பல்லெல்லாம் பார்க்காத. அது ஒண்ணும் குடும்பம் பண்ண போறது மாதிரி அப்படியே மண்ணை வாரி எடுத்து போட்டுருவாங்க. மூஞ்சில ஊடு, மூஞ்சில துணி போடு, மிச்ச வேலையை பாரு. அதெல்லாம் முன்ன மாதிரி ஜென்மம் தான் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். கரப்போக்கு நாயே அறிவு இருக்குதா? காலையில கழுவுற முகத்து அம்மா யாருடா? ஐயா பத்தியா ஆட்சி பதக்கம் அருணாட்சி. அண்ணாச்சி. அண்ணாச்சி இல்ல, அருணாட்சி. அண்ணாச்சி. ஆனால் புறப்படுமா? நந்தவனத்தில் ஆடி பாடிக்கொண்டிருக்க வேண்டும். அது தெரிகின்றது. அனுதினமும் அந்த நந்தவனத்தில் தான் செல்ல வேண்டும். ஏன் அந்த நந்தவனத்துக்கு போறதை விட அண்ணாடி போனா திண்டிவனத்துக்கு போலாம்ல? திண்டிவனம் ஏன் போற முட்டை அங்கே இருக்குது. அங்க பைபிள் சொல்லி நின்னா இப்படி கையை காட்டினா போற லாரிக்காரெல்லாம் நிறைய வரும். உன் தங்கச்சி அனுப்ப வேண்டியதானே? அக்கா அனுப்ப வேண்டியதானே? உன் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் அனுப்ப வேண்டியதானே? அவங்க எல்லாம் இது மாதிரி செய்வாங்க கேட்டுதான் அவன் முதல்ல கல்யாணம் பண்ணி வச்சுட்டான். யாரு? இந்த மாதிரி எல்லாம் என்கிட்ட பீஸ்ன்னு வச்சுக்க பையன், தட்டி உட்கார வச்சிருவேன். நீ இப்ப தட்டாம இருக்கிற நீ. சரி புறப்படுமா? போல மேடம். உள்ள போய் வந்தாலும் இந்த இடத்துக்கு தானே வர போறோம். இதே நங்க உடம்பா வச்சுக்கா. எதுக்கு இருக்க இறங்கி நீ ஏறி ஏண்டா? அது மட்டும் கிடையாது. காலம் சென்ற ரமேஷ் ஐயா இருக்கின்றார்களே, அவர்களை அனைவரும் இழந்துவிட்டு பெரும் மன வருத்தத்தோடு இருக்கிறார்கள். அதனால் அந்த மன வருத்தத்திற்காக ஒரு பாடல் பாடுமா? ரமேஷ் ஐயா, பாடு. ரமேஷ் ஐயா, ஐயா நீ எங்க ஐயா இருக்கின்ற? அன்பே சுமந்தி சுமந்தி அலும் பகலும் நினைந்து சுமக்க வைத்த
ஓடி 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 ஓடி